பறவைகள், மனிதர்கள் இந்த ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு என்பதைத்தான் இந்த காணொளி மூலம் நான் விளக்கப் போகிறேன். பறவைகளுக்கு பிறகுதான் குரங்கு, குரங்கிலிருந்து மனிதன். இந்த பறவைகள் பலவிதம். சிட்டுக்குருவியிலிருந்து மிகப்பெரிய பறவையாக பருந்து, அதுக்கப்புறமும் ஒரு பறவை இருந்தது. அது இப்போ அழிஞ்சு போச்சு. அந்த பறவை. எல்லா பறவைகளுமே முட்டையிடும், குஞ்சு பொரிக்கும். ஆனால் ஒரே ஒரு பறவை மட்டும் குட்டி போடும். அதுதான் வௌவால். பறவைகளை பார்த்து மனிதன் என்ன தெரிந்து கொண்டான் என்றால், தன்னாலும் பறக்க முடியும் என்று. பறவைகள் சிறிது தூரம் வரை செல்லும். சில பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பறக்கும். அதுபோல மனிதர்கள் தன் மூளையை பயன்படுத்தி விமானத்தை கண்டுபிடித்தான். இன்று உலகெங்கிலும் செல்வதற்கு எல்லா பறவைகளும் போவதில்லை. ஆனால் மனிதன் விமானத்தை கண்டுபிடித்து உலகெங்கிலும் பறக்க விட்டான். அந்த விதத்தில் நான் 21 நாடுகள் சுற்றி வந்துள்ளேன். அது எனக்கு பெருமையாக இருக்கிறது. பலருக்கு இன்னும் அதிகமான பெருமை உடையதாகவும் இருக்கும். அதுதான் பறவைகளுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம். பறவைகளிடம் இருந்து நாம் தான் கற்றுக்கொண்டோம். எல்லா உயிரினங்களிலும் இருந்தும் மனிதர்கள் தான் கற்றுக்கொண்டான். ஏனென்றால் அவன்தான் கடைசியாக எல்லாவற்றையும் பார்த்தான். மீனிலிருந்து பறவைகள் முதல் விலங்குகள் வரை அவன் பார்த்து அதிலிருந்து அவன் தெரிந்து கொண்டான். அதுதான் மனிதனுடைய சிறப்பு. அந்த பகுத்தறிவு உடையவன் அவன்தான். பகுத்தறியக்கூடிய அந்த ஆற்றல் அவனுக்குத்தான் உண்டு. விடியற்காலையில் எழுந்து கொள்ளும் சேவல். ஆனால் விடிந்தாலும் தூங்காமல் வேலை பார்ப்பான் மனிதன். பறப்பான், காரில் செல்வான், பேருந்தில் இயக்கி செல்வான். இப்படி எல்லா நேரத்திலுமே வேலை பார்ப்பவன் மனிதன். அதுதான் வித்தியாசம். பறவைகள் இறங்கிவிடும், பறவைகள் தூங்கிவிடும், விடியற்காலை எழுந்து கொள்ளும். ஆனால் மனிதன் எல்லா நேரமும் வேலை பார்க்கிறான். சரி, நான் கேட்டு பார்க்குறேன் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன்.